கோவில் மட்டுமல்ல, நம்ம வீடுகளிலையும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம்? பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது? வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மைகள், என்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது? கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபங்களுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுசும் நம்ம வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கேற்றுவது சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யறோம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடி வருகிறோம். அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும். திருவண்ணாமலை, அதாவது அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும்.